ஆனந்தமா படுக்கிறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது? அனந்தாசனா, தமிழ்ல ஆனந்தாசனா. இதோடைய பெயர் காரணம் கதை தாங்க. அப்புறம் இதனால என்னென்ன பலன்கள் பிசிக்கலா, அதாவது உடல் சார்ந்து, பிராணன் சார்ந்து, மனம் சார்ந்து, இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது ஆன்மீகம் சார்ந்து என்னென்ன பலன்கள் கிடைக்குதுங்கிறத இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். டீடைல்டு வீடியோ, ஒரே ஆசனத்துல அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இந்த ஆனந்தாசனத்துல இருக்கு. நம்மளுடைய கான்சியஸ் ஸ்டேட்டை வேற லெவல்ல, கான்சியஸ்னா என்ன, விழிப்புணர்வு நிலைய வேற லெவல்ல கொண்டு போறதுக்கு ஒவ்வொரு ஆசனமும் நிறைய காரணம் இருக்கு. நம்ம ஒவ்வொன்னா பார்ப்போம். இத உங்க பயிற்சியில ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. மற்ற லூசனிங்ஸ், அதாவது வார்ம் அப், லூசனிங், சூரிய நமஸ்கார்லாம் பண்ணி ஒரு அனந்தாசனத்தையும் போடுவோம். ட்ரை பண்ணி பார்ப்போங்களா? புராண கதைக்குள்ள போக தயாரா? அனந்தா, அந்தம் இல்லாத, முடிவில்லாத, பவுண்ட்லெஸ் நேச்சர். யாருக்கு இந்த பேர் சொந்தம்? மகா விஷ்ணு, நம்மள காக்கக்கூடிய கடவுள் அனந்த பத்மநாபன். கோயில் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதுல அந்த கடவுள் எப்படி படுத்திருக்கிறாரு? பார்க்கடல்ல ஒரு பாம்பை பெட்டாக்கி படுத்திருக்காரு. அந்த பாம்பு தான் ஆதிசேஷா. ஆதிசேஷா 1000 தலை கொண்ட அந்த பாம்பு அப்படியே சுருண்டு பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கு. அது மேல பண்ணக்கூடிய ஆனந்தாசனம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆனந்தாசனத்துக்கான பெயர் காரணம் இதுதான். ஆனா அந்த ஆனந்தம், அனந்தம் அப்படிங்கிறது என்ன வகையான ஒரு பெயர் கேளுங்க, சொல்றேன். அந்த பிக்சர் பாத்தீங்கன்னா, அந்த சிலையே பாத்தீங்கன்னா பார்க்கடல், ஓஷன் ஆஃப் மில்க். அந்த மில்க் பார்த்தீங்கன்னா அலை அலையா அலை அலையா, இதை தான் நம்ம சித்த மைண்ட் சொல்றோம். எப்பவுமே அலைப்பாயிர இந்த மனசுல ஒரு ஸ்டேபிள், ஒரு ஸ்டாக்னண்டான போஸ்டர் தான் இந்த பாம்பு சுருண்டு அதுல நிலையா இருக்கு. எந்த ஒரு அசைவும் கொடுக்காம, ஆமா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், ஆனா நான் அழுங்காம குலுங்காம அந்த அனந்த நிலையில படுத்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு கொடுக்குது இல்லையா இந்த ஆசனம். அதே விஷ்ணுவோடைய greatest being நிலை, conscious state, that is Ananta. ஸோ அவர் படுத்துட்டு இருக்கிற நிலை பாருங்களேன், டே லேட்ரல் பொசிஷன்ல, உடம்பு சைட்ல என்னென்ன உடம்பு பகுதியெல்லாம் இருக்கு? நம்மளோட ரிப்கேஜ், அவுட்டர் ரிங், ரிப்கேஜ், இடுப்பு பகுதி ஸ்டேபிளா நம்ம படுத்துட்டு இருக்கணும். பாடியோட லேட்ரல் சைடு, அதாவது வலதா இடது, இந்த சைட்ல உங்களுக்கு அந்த வெயிட் பேரிங் இருக்கும். காலை தூக்கும் போது பெல்விக்கெல்லாம் நல்லா ஓப்பன் ஆகி தூக்குறோம். அந்த பார்க்கடல்ல பள்ளி கொண்டு இருக்கிற அனந்தனுக்கும் இப்படியே தான், யாரு, விஷ்ணுக்கும் அதே போஸ்டர்லாம். எந்த ஒரு நிலையிலையும் தடுமாறாம அந்த கான்சியஸ் ஸ்டேட், ஹாப்பியா நீ என்ன வேணாலும் பண்ணு, என் மனசு அந்த சித்த விருத்தி நிரோதகா, எந்த ஒரு சலனமே இல்லாம நிலையில இருக்கணும். அதுதான் ஆசனாவோட மாஸ்டரி. ஸ்திரம், சுகம், ஆசனம், ஸ்டேபிளா, கம்ஃபர்டபிளா இருக்கக்கூடிய ஒரு நிலை. பிரயத்ன சைத்தல்ய அனந்த சமபத்தியாம். எந்த நிலையிலும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆடாம அசையாம ஒன் பாயிண்டட் மெடிடேட்டிவ் போஸ் தான் விஷ்ணு எதையுமே தகர்க்க முடியாத நிலை, அந்த பாம்போட நிலை, அன்பிரேக்கபிள் ஸ்டேஜ். அது மேல ஒரு ஆனந்தாசனம். ஸோ இதுதான் இந்த ஆனந்தாசனத்தோட ஒரு விரிவான கதை. ஸோ ட்ரை பண்ணுவோமா? ஆனந்தாசனத்தை அழகா படுப்போம். இதில் ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி ஹிப் ஜாயின்ஸ் நம்ம ஃப்ரீ பண்ணுறோம். காலில் இருக்கிற ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், காஃப் மசில்ஸை ஈஸி பண்ணிட்டு ஆனந்தாசன நிலையை எப்படி நம்ம மாஸ்டரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஸ்லோகம் சொன்ன மாதிரி இந்த ஆசனம் மாஸ்டரி பண்ணும்போது உங்கள் கவனம் முழுக்க உடம்புடைய போஸ்டரில் நிலை கொண்டு இருக்கணும். அந்த நிலையில் அப்படியே கவனம் செலுத்திட்டே இருக்கணும். ஒரு கஷ்டம் இருக்கும், ஒரு ஷேக்கபிள் இருக்கும், பட் யூ ஹாவ் டு கீப் ட்ரைங். அந்த மாஸ்டரிக்கு, அந்த நிலையை நமக்கு சுலபமாக்க அதை முயற்சி பண்ணிட்டே இருக்கிறது தான் அனந்தாசனா. இப்போ இந்த சிட்டிங் பொசிஷன், உட்கார்ந்த நிலையில இருந்து படுத்த நிலைக்கு வருவோம். ஒரு நேர்கோட்டில் படுக்கணும். பாருங்க, இந்த நேர்கோட்டில் படுக்கும்போது ஈஸியா இருக்கும். இதுவே நம்ம காலை தூக்கி செங்குத்தா உயர்த்தும் போது இப்படி சைட்ல உருண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல தான் பேலன்ஸ் பண்றோம். லேட்ரல் எட்ஜ்ல நல்லா பேலன்ஸ் பண்றோம். இந்த லேட்ரல் எட்ஜ் பாருங்க, நம்மளோட அக்குள்ள இருந்து இந்த நெஞ்சு பகுதி
அவுட்டர் ரிப் கேஜ்னு சொல்லுவாங்க. இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் எல்லாம் நல்லா ரிப் கேஜுக்கு நடுவில் இருக்கிறது தான் இந்த இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். இதெல்லாம் நல்லா விரிஞ்சு மூச்சு சீராக எடுத்து விடுறதுக்கு ஈஸியாகுது. அதே மாதிரி இடுப்பு பகுதி பெல்விக்லையும் நம்ம ரெஸ்ட் பண்ணியிருக்கோம். கால் தொடை அப்படியே டோவை பாயிண்ட் பண்ணி வைக்கிறீங்க. விரல்களை நல்லா நீட்டி வைக்கும்போது யூ கேன் ஹாவ் த லேட்ரல் பேலன்ஸ். நேர் கோட்டு கொண்டு வாங்க. ஒரு கோடை வேணா வரைஞ்சு நேராக நிலையிட நிற்க பாருங்க. இப்போ மூச்சு எடுத்துட்டே கைகள் ஒரு சப்போர்ட் இருக்கட்டும். காலை மேலே தூக்குறீங்க. செங்குத்தாக நீட்டும் போது ஒரு வேளை இப்படி டில்ட் ஆகும். பாடி டில்ட் ஆகி உருள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது உருளாம கரெக்டாக ஸ்டேபிளாக டைட் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். மெதுவாக இந்த கைகளை தளர்த்திட்டு விரல்களை பிடிக்கணும். இப்போ ஃபுல் பேலன்ஸ் பாருங்க. லேட்ரல் சைட்லேயே இருக்கும், ஒரு பக்கமாக இருக்கும். இப்போ நான் வலது பக்கம் படுத்திருக்கேன், ஒரு பக்கமாக இருக்கும். இந்த நிலையில் ஸ்டேபிளாக இருக்கணும். ஸோ எடுத்தோன்னே இந்த கால் நீட்டுறது, கால் மடக்கி முட்டி மடங்காமல் பிடிக்கிறது சிரமம் இருக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு லூசனிங் பண்ணிக்கலாம். இப்போ காலை நீட்டி வைக்கிறீங்க. மூச்சு எடுத்துட்டே உங்கள் வலது கால் கீழே இருக்கு, இடது காலை மேலே தூக்குறீங்க. டோவை உள்ள பாயிண்ட் பண்ணுறீங்க. விரல்களை உள்ள பாயிண்ட் பண்ணி நம்ம தலை பார்த்த மாதிரி வச்சுக்கணும். அப்படியே மூச்சை வெளி விட்டுட்டு கீழே கொண்டு வாங்க. இந்த இறுக்கம் கொடுத்துட்டே இருங்க. மூச்சை எடுக்கிறீங்க, விரல்களை நீட்டி வைக்கிறீங்க, மேலே தூக்குறீங்க. செங்குத்தா தூக்கணும். மூச்சை விடும்போது கீழே. இந்த மாதிரி ஒரு 10 தடவை பண்ணி ஹிப்ல இருக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்க. நிறைய உட்கார்ந்து வேலை பார்க்குறவங்களுக்கு கால்கள் குடைச்சல் ஏற்படும், முதுகு வலி ஏற்படும். இந்த கால் ஈஸி பண்ணிட்டோன்னா முதுகு நல்ல ஒரு வலு. இது ஒரு 10 ரவுண்ட் பண்ணலாங்களா? 1 2 மூச்சு உள்ள மூச்சு வெளியே 3 4 5 6. பாருங்க, கால் நான் எப்படி கொண்டு வரணும் அதே மாதிரி பண்ணும்போது தான் அந்த நரம்பு நல்லா கொடுக்கும். வெரிகோஸ் வெயினுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் அனந்தாசனா. கால் நம்னஸ் ஆகாம இந்த கிராம்ப் இருக்கு இல்லைங்களா, கண்டை பிடிக்கிறது, இதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மசில்ஸ் வந்து அப்பப்போ வேலை காட்டும், படுத்துட்டு இருக்கும் போதே வேலை காட்டும். நல்லா தண்ணி குடிங்க. இந்த ப்ராக்டிசஸும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 தடவையாவது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. 7 8 9. திருப்பி காலை நல்லா திருப்பி மேலே தூக்கணும். 10 முடிச்சுட்டு அப்புறம் மேலே 10 ரவுண்டு முடிச்சுட்டு மேலே தூக்கி உள்ள நோக்கி பாயிண்ட் பண்ணுவீங்க. இப்போ கையை நீட்டி பெருவிரலை மட்டும் பிடிங்க. இப்படி பிடிக்க முடிஞ்சிச்சுனாலே நல்ல ஹிப் ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஃபுல் பாடி இந்த லேட்ரல் சைடில் மட்டும்தான் படுக்கணும். பின்னாடி முதுகுக்கு போயிடக்கூடாது. இதில் தான் கவனம் செலுத்தணும். எந்த ஒரு நிலையிலையும் அந்த கவனம் போஸ்டரில் எங்கே பேலன்ஸ் பண்ணுறோமோ அதில் ஃபுல் கவனம். இப்போது உங்கள் ஃப்ளோர் நம்ம தரையும் உடம்பும் டச் ஆகிற அந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாம் கவனம் செலுத்திட்டே இருங்க. இதுலேயே ஒரு நிமிஷம் வரைக்கும் இந்த நிலையில நிறுத்தணும். நல்ல முட்டியை ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க. புல் அப் த நீ கேப். நல்ல டோவை உள்ள எடுத்து இந்த ஹாம் ஸ்ட்ரிங் இருக்கு இல்லைங்களா, தொடையோட பின் பகுதி, இந்த மசில்ஸை நல்லா நீட்டி கொடுங்க. காஃப் மசில்ஸ் நல்லா நீட்டி இருக்கணும். ஸோ இங்கே இருக்கிற நரம்புகளுக்கு உள்ள இந்த ரத்தம் இதெல்லாம் வரையும் சுத்திகரிக்க, கிராவிட்டிக்கு புவியீர்ப்புக்கு சக்திக்கு எகெயின்ஸ்டாக காலை தூக்கி இருக்கிறோம் இல்லையா, இது அப்படியே இறங்கும். இதெல்லாம் நம்மளுடைய அனட்டாமிக்கல் ஃபிசியாலஜிக்கல் பெனிஃபிட்ஸ் தான். ஸோ அனட்டாமி என்ன, கால் தூக்கி வச்சிருக்கோம். உள்ளே இருக்கிற சதை, காஃப் மசில்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ், முட்டி, இதில் ஓடக்கூடிய லிம்ஃபோதட்டிக் சிஸ்டம் அண்ட் நர்வஸ் சிஸ்டம், அப்புறம் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல எல்லாம் ஒரு ஓட்டம் புவியீர்ப்புக்கு சக்திக்கு டுவர்ட்ஸ் அது கூட போகுது. எப்போவுமே அகேன்ஸ்டாக இருக்கும், இப்போ டுவர்ட்ஸாக போகிறனால இடுப்புக்கு ஒரு நல்ல வலு. யாரெல்லாம் பண்ணலாம் பார்த்தீங்களா ஆசனா? நீங்கள் பண்ணலாமான்னு பாருங்கள். உங்களால் பண்ண முடிஞ்சால் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை. இப்போ அடுத்து தானே பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 நிமிஷம் ஹோல்ட் பண்ணியாச்சா? அப்போ ஏசியாக 1 நிமிஷம் கொடுத்துட்டேன் இல்லையா, அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க மெதுவாக. இப்போ பாருங்க, நல்லா இந்த முன்னாடி வரணும். இடுப்பை நல்லா டில்ட் பண்ணி சைட்லேயே கொடுக்கணும். இடுப்பை வெளியே தள்ளாதீங்க, ஃபுல் சைடில் முன்னாடி கொடுங்க. நல்லா ஹிப் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். இடுப்பு நிறைய ஸ்டிஃப்னஸ் இருக்கிறவங்க பெரிஃபார்மஸ், இங்கே இன்டர்னலாக ஒரு மசில் போகும். இதனால கூட சயாட்டிக்கா நரம்பு ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கும். பேக் பெயின்னால ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கும். சயாட்டிக்கா இருக்கிறவங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு காம்னஸ் பண்ணும் போதே கிடைக்குதுன்னா இந்த போஸ் சயாட்டிக்கா நர்வை ஈஸி பண்ணுதுன்னு அர்த்தம். பண்ணி பார்த்தா தான் தெரியும். பண்ணி பார்த்து ஈஸி பண்ணிட்டே இருங்க. ரிலாக்ஸ். காலை மடக்கியும் ரிலாக்ஸ் பண்ணலாம்,
காலை மெதுவா ஈஸி பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே மாத்தி செய்வோம். ஆனந்தாசனா, அனந்தாசனா. சம்ஸ்கிருதத்துல அனந்தாசனா, தமிழ்ல ஆனந்தாசனா. நம்ம மேட்டு தான் ஆதிசேஷன் நினச்சிக்கோங்க, சரிங்களா? தரை தான் பார்க்கடல். எந்த தரையா இருந்தாலும் மேட்டை போட்டு ஏமோ அனந்தாசனா. விஷ்ணு பகவான் எப்படி பாம்பு மேலே படுத்திருக்காரோ அந்த மாதிரி நேராக நல்லா இடுப்பு இது பண்ணுங்க. கொஞ்சம் வளைச்சிங்கனாலும் ஈஸியாக படுத்துருவீங்க. அப்படியெல்லாம் ஈஸியெல்லாம் விட்டுற மாட்டோம்ல. நல்லா ஸ்ட்ரைட் செங்குத்தான நிலையில் இப்படி படுத்து ஆனந்தமாக ஒரு தலைக்கு தலைகாணி சப்போர்ட் மாதிரி கை சப்போர்ட் கொடுத்துட்டு மூச்சு எடுத்துகிட்டே இப்போது வலது காலை பாயிண்ட் பண்ணி மேலே தூக்குறீங்க. டோவை உள்ளே பாயிண்ட் பண்ணுங்க. அந்த பெருவிரல் பாருங்க, கையை விட்டா நான் உருள்றாம பார்த்துக்கோங்க. கையை விடும்போது நம்ம ஒன்றா முன்னாடி பின்னாடி ரோல் ஆயிடுவோம். இது இல்லாமல் பார்த்துக்கோங்க. டவுன். மறுபடியும் கால் நீட்டிக்கோங்க. பாயிண்ட் இட். 2 3 மூச்சு உள்ளே எடுக்கும்போது கால் நேராக, மூச்சு வெளியே விடும்போது அப்படியே இறக்குங்க. 4 5 நரம்புகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சு. 6 இந்த மாதிரி எக்ஸசைஸ் லூசன் பண்ணிட்டு அனந்தாசன் மெயின்டைன் பண்ணுங்க. 7 உங்க க்ளூட் மசில்ஸ், தொட மசில்ஸ்லாம் இறுக்கம் பண்ணி இந்த நிலையில ஸ்டேபிளா இருக்கணும். 8 9 10 உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, கேட்டுகிட்டே தானே பண்ணிட்டு இருக்கீங்க, கவலைப்படாதீங்க. 10 கவுண்ட் தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் ஒரு 20-30 கவுண்ட் பண்ணி நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆக்கிடுங்க. இந்த பகுதி கால் நல்லா ஸ்ட்ரெச் ஆயிரும். ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் நிறைய பேர் பக்ஷிமோத்தானாசன், பாதஹஸ்தாசன் அப்படியே முன்னாடி குமியறதுக்கு கஷ்டப்படுவோம். ஆனால் படுத்துட்டே பண்ணும்போது இந்த மசில் ஸ்ட்ரெயின் கம்மியாயிரும். உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் நல்லாவே இருக்கும். இடுப்பு லூசன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கால் நல்லா நீட்டி பாயிண்ட் பண்ணி இப்போ பிடிப்போம். ஸ்டேபிளாக பிடிங்க. பேலன்ஸ் தவறக்கூடாது. எஸ், நான் பேசிகிட்டே இருக்கிறனால கொஞ்சம் அன்பேலன்ஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ பேலன்ஸ் கிடச்சிருச்சு. எஸ், ஹோல்ட் இட். 1 minute ஹோல்ட் பண்ணுங்க. லார்ட் விஷ்ணு ப்ரொடெக்டர் அனந்த பத்மநாபன் அவருடைய நாபிலிருந்து ஒரு தாமரை மலர் அப்படியே இப்படி பூ, அது மேலே பிரம்மன் உட்கார்ந்து எல்லா கிரியேட்டிவ் வேலையும் பண்ணிட்டு இருப்பாங்க. பிரபஞ்சம் எல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பார்க்கடல்ல இந்த வேலையைத்தான் பார்த்துட்டு இருந்தாங்களாமா. இது ஒரு மித்தியாலஜிக்கல் ஸ்டோரி. நல்லா இருக்கு இல்லைங்களா? ஹியூமன் எவாலுவேஷனோட இந்த ஸ்டோரி எல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ பொறுப்பு இருக்கு, கடமை இருக்குங்கிறது நம்மளுக்கு நினைவூட்டிகிட்டே இருக்கு. அதே மாதிரி இந்த அனந்தாசன் பண்ணி நம்ம பெல்விக் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். ஈவன் ஹார்ட் ப்ராப்ளம், முக்கியமாக ஹெரினியா வராம தடுக்கிறதுக்கு இந்த போஸ். ஏன்னா சைடு மசில்ஸ் பாருங்க இப்படி லேட்ரல்ல உங்களுக்கு இறங்கி இருக்கு இல்லையா? மெயின் ஹெரினியா நடுவுல வரும். இந்த நடு லைன் ஒன்று இருக்கு. இதுல பிரிவு ஏற்படுறதுனால உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் வெளியே, அதாவது முக்கியமா இந்த பெருகுடல் சிறுகுடல் வெளியே நீட்டிட்டு இருக்கும். இன்னொன்று மென்க்கு, அதாவது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு மசில் இருக்கும், இங்கே ஒரு லைன் இருக்கும். இதுல இருந்து அந்த ஆர்கன் வெளியே நீட்டிட்டு இருக்கிறது இந்த ஹெரினியா. இந்த மசில் வீக் ஆகிறது தான். இது ஒன்றா ஹெரிடிட்ரியா இருக்கலாம், இல்லை நம்ம லைஃப் ஸ்டைல்னால இந்த கோர் மசில்ஸை ஸ்ட்ராங் பண்ணாமல் விட்டுருப்போம். இந்த அனந்தா பண்ணுறது மூலயமா இந்த லேட்ரல் மசில் ஸ்ட்ராங்காக ஆக ஆரம்பிக்குது. இந்த நடு லைனோ இந்த சைட் லைன்ஸோ பிரியாமல் கொஞ்சம் டேக் பண்ணி வைக்கிறதுக்கு, சேர்த்து வைக்கிறதுக்கு, பேஸ்ட் போட்டு ஒட்டுறதுக்கு அனந்தாசனம் ஹெல்ப் பண்ணுது. ஹெரினியா வந்த பிறகு பண்ண முடியுமா? ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் தான் இருந்துச்சுன்னா ப்ராக்டிஸ் பண்ணி அதை வர்சன் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஹெரினியா இருக்கிறவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்க. அப்டமினலை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் உள்ளெடுத்து, முக்கியமாக உட்டியான பந்தா கோர் டைட் பண்ணுங்க. நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. உட்டியானா அண்ட் மூலபந்தாவை ஹோல்ட் பண்ணணும். உட்டியானா இது வயிறை டைட் பண்ணுறது, அப்புறம் பெல்விக்கை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி கான்ட்ராக்ட் பண்ணுறது தான் மூலபந்தா. இது ரெண்டுமே பிடிச்சி இந்த ஆசன நிலையில 1 நிமிஷம் நிறுத்தணும். ஸ்திரம் சுகம் ஆசனம், இந்த நிலை தான் நம்மளுடைய மாஸ்டரி. அனந்தாசனா பண்ணி முடிச்ச பிறகு சவாசனம். அப்படியே ரோல் பேக், ஈஸி யுவர் போஸ். நல்லா மூச்சு எடுத்து விடணும். வெரி குட் பிகினர் லெவல் போஸ். ட்ரை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி அனந்த பார்க்கடல்ல அந்த ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கிற
லார்ட் விஷ்ணு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். என்ஜாய் அனந்தாசனா.